வேங்கை வயல் விவகாரத்துல பாதிக்கப்பட்ட அப்பாவி பட்டியல் சமுதாயத்து மக்களின் பக்கம் நிற்காமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசுவது என்பது பட்டியல் சமுதாயத்தவர்களை கோபமடையும் ஆத்திரமடையும் செய்திருக்கு. பொதுத்தளத்துல விசிகாவின் உண்மை முகத்தை இச்சம்பவம் வெளிப்படுத்தியிருக்கு. குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் எப்படியாப்பட்ட கொடூர குற்றமே செய்திருந்தாலும், அது பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு எதிரான நடவடிக்கையாகவே இருந்தாலும், அவர்களுக்கு வக்காலத்து வாங்குவது என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகா என்று பொதுவானவர்களும் கேட்கிறார்கள். குற்றம் சுமத்தப்பட்டவர்களை எப்படி நீங்க பட்டியல் சமுதாயத்தினர் மீது குற்றம் சுமத்தலாம் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய விசிகா, பாதிக்கப்பட்டது பட்டியல் சமுதாயத்தவர்கள் என்பதை ஏன் மனதில் நிறுத்தி கொள்ள தயங்குது? கடந்த காலங்கள்ல விசிகா பொய்யா புரட்டா அப்பாவிகளுக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட்டு இருக்கிறவர்களை தங்கள் கட்சியினர் என்பதனால அவர்கள் குற்றவாளிகள் என்று அறிந்தும் அவர்களை காப்பாற்ற துடித்ததற்கும் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. ஆனால் அந்த விவகாரங்களில் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற சமூகத்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த விவகாரத்துல பாதிக்கப்பட்டது பட்டியல் சமுதாயத்தவர்களை. பாதிக்கப்பட்டது பட்டியல் சமுதாயத்தவராக இருந்தாலும் சரி, மற்ற சமுதாயத்தவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் குற்றவாளி பக்கம்தான் நிற்போம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடா என்பதுதான் பொதுவான கேள்வியா எழுந்திருக்கு. உதாரணத்திற்கு பார்த்தோம்னா, சமீபத்துல ராணிவேட்டை மாவட்டத்துல நெமிலி அருகே இருக்கக்கூடிய நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த 21 வயதே நிரம்பிய தமிழரசன் என்கின்ற யாதவ சமுதாயத்தை சேர்ந்த நபரை, ஒரு இளைஞரை பட்டப்பகல்ல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி படுகொலை செய்திருக்கிறாங்க. அதுல குற்றம் சுமத்தப்பட்டவர்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் இருக்கிறார்கள் என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் விசிகாவினர்கள் இல்லை அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அத்தோடு நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல, அவர்கள் பாதிக்கப்பட்ட படுகொலைக்கு ஆளாக்கப்பட்ட தமிழரசன் மீது சேற்றை வாரி இறப்பது, அவர்களுக்கு சாதி வெறியர்கள் என்று பட்டம் சுட்டி அப்பாவிகளை படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூட சொல்ல வேண்டாம், அவர்கள் மீது பழியை தூக்கி போட்டு கொலைகாரர்களை காப்பாற்ற துடித்ததை நம்ம பார்த்திருக்கோம். அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்துல திலகவதி என்கின்ற ஒரு சிறுமியின் பின்னால் சுற்றி திரிந்த ஒருவன் குடி போதையில தண்டவாளத்துல காலை பறி கொடுத்துட்டு அப்பாவி திலகவதி குடும்பத்தார் மீது பழியை தூக்கி போட்டு பிசிஆர் வழக்கு போட்டுடுவன்னு மிரட்டி பணம் பறிக்க பார்த்தான். அதற்கு பின்னால் விசிகாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரே அவனுக்கு ஆதரவா செயல்பட்டதையும் நம்ம பார்த்தோம். அதே போன்று அரியலூர் மாவட்டத்துல ஒரு சேர்மன், ஒரு ஒன்றிய குழு தலைவராக இருந்தவருடைய மீது பழிய தூக்கி போடணும் என்கின்ற காரணத்திற்காக தான் வீட்டை தானே தீய வச்சு கொளுத்திக்கிட்டு மாற்று சமுதாயத்தினர் மீது பழிய தூக்கி போட முயற்சித்தவர் மீது ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சித்தவருக்கு ஆதரவாக விசிகா செயல்பட்டதையும் நாம கடந்த காலங்கள்ல பார்த்தோம். தன் சமூகத்தினுடைய அடையாளத்தை அச்சிட்டு இருக்கிறான், தன் சமூகம் சார்ந்த உடைய டிஷர்ட்டை அணிஞ்சிருக்கிறான் என்கின்ற வன்மத்தோடு விசிகாவினரால் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்று தருவதை விட்டுவிட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்திய நபர்களுக்கு ஆதரவாக விசிகா களமிறங்கியதும் கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கிறோம். மரக்காணத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினர் மாநாட்டிற்காக சென்று கொண்டிருந்த போது அங்கே சாதி கலவரத்தை ஏற்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினரை படுகொலை செய்தது பின்னாளில் இதற்கு காரணமானவர்கள் என்று விசிகாவை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவர்களுக்கு ஆதரவாக விசிகா களம் இறங்கியதுமே கூட கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். இந்த விவகாரங்களில் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற சமுதாயத்தவர்கள். அதனால் விசிகா இப்படியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பொய்யா புரட்டா அநீதியா எதிராளிகளோடு குற்றவாளிகளோடு கைகோர்த்து இருந்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் வேங்கை வயல் விவகாரத்துல பாதிக்கப்பட்டது பட்டியல் சமுதாயத்து மக்கள்.
பட்டியல் சமுதாயத்து மக்களை வைத்து அரசியல் ஆதாயம் அடையக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த விவகாரத்துல எவ்வளவு பெரிய கொடூரமான செயல். குடிக்கிற தண்ணியில மலத்தை கலப்பது என்பது மிருகத்தனமான செயலா இல்லையா? 6 அறிவு உள்ள எவனும் இதை செய்ய மாட்டான். அப்படியான செயல் செய்தவர்கள் என்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தகுந்த வீடியோ ஆடியோ ஆதாரத்தோடு குற்றவாளிகளை சிபிசிஐடி போலீசார் அடையாளப்படுத்துகின்ற போது இல்ல நீங்க எப்படி பட்டியல் சமுதாயத்தினர் மீது குற்றம் சுமத்தலாம், யாராவது மாற்று சமுதாயத்தினர் மீது அவர்கள் அப்பாவியாக இருந்தாலும் அவர்களை பிடிச்சி அவர்கள் தான் செய்தார்கள் என்று அடையாளப்படுத்தணும் என்கின்ற தோணியில, அதை வைத்து அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும் என்கின்ற தோணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்படுவது என்பது பட்டியல் சமுதாயத்து மக்களை கோபமடைவதை செய்வதை தாண்டி பொதுத்தளத்திலும் பல கேள்விகளை விசிகாவுக்கு எதிராக கேட்க வைத்திருக்க. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த விவகாரத்தை தவறாக யாரும் திசை திருப்ப வேண்டாம், தகுந்த ஆதாரத்தோடு தீவிர விசாரணையின் அடிப்படையில தான் குற்றவாளிகளை அடையாளப்படுத்தி இருக்கிறோம்னு யாரு முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார். யார் சொல்லியிருக்கிறார்? விசிகா இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிகா இத்தனை வரைக்கும் துதிபாடி கொண்டிருந்த திமுகவுடைய தலைவர், தமிழகத்துடைய முதலமைச்சர், காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெள்ள தெளிவாக தெரிவித்த பின்பாகவும் தொல் திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயலில் மலம் கலந்தவர்களாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர்களை கைது செய்தா பெரிய எதிர்வினையை சந்திக்க நேரிடும் என்று சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவது போல பேசி இருப்பது என்பது சரியா என்கின்ற கேள்வி பொதுமக்களிடம் எழுந்திருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுமார் 360க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தி 5 பேருடைய குரல் பதிவை அலசி ஆராய்ந்து 31 பேரிடம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டுத்தான் தகுந்த ஆதாரத்தோடு அவர்களை சுதந்திரமாக திரிய விட்டு வெட்ட வெளிச்சத்துல சிக்க வைத்திருக்கிறது சிபிசிஐடி போலீசார். நேற்று ஒரு வீடியோ வந்திருக்கு, 2 ஆடியோ வந்திருக்கு. அதன் பின்பாகவும் அப்பட்டமாக அயோக்கியர்கள் இவர்கள் தான் என்று தெரிந்த பின்பாகவும் அவர்களை காப்பாற்ற துடிக்கிறதனுடைய நோக்கம் இவர்கள் 3 பேருக்கும் பின்னால் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், மிகப்பெரிய தலைகள் இருக்குதோ, மிகப்பெரிய தலைகளுடைய தலையீடு இருக்குதோ, ஏதாவது குட்டி வெளிவந்துடுமோ, யாராவது தீட்டி கொடுத்த திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அதை செயலாற்றினாங்களோ என்கின்ற கேள்வியை, சந்தேகத்தை நமக்குள்ளார எழுப்பு. இத்தனை நாட்களாக பிசிஆர் வழக்கு பொய்யாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, பொய்யாக பதியப்பட்டிருக்கு என்பதற்கு கடந்த காலங்கள்ல பல்வேறு உதாரணத்தை நாம முன்வைத்திருக்கோம். இந்த சம்பவத்திலுமே கூட சிபிசிஐடி போலீசாரே தெரிவிக்கிறது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரின் பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக முரளி ராஜா என்கின்ற ஒரு காவல்துறையில பணிபுரியக்கூடியவன், பாருங்க, காவல்துறையில பணிபுரியக்கூடியவனுக்கு எவ்வளவு சாதிய வன்மம் பாருங்க. முரளி ராஜா என்பவன் தீட்டிய திட்டத்துல அவன் கிளப்பிய புரளியை உண்மையாக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால முத்துகிருஷ்ணன் மற்றும் சுதர்சன் ஆகிய 2 பேர் குடிநீர் மேல் தேக்கு தொட்டியில ஏறி மலத்தை கலந்திருக்கிறானுங்க. அதற்கான வீடியோ ஆதாரமும் வெளிவந்திருக்கு. இதன் பின்பாகவும் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் இவர்களை காப்பாற்ற துடிக்கிறானா? இது பட்டியல் சமுதாயத்திற்கே செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? அவர்கள் யார் குடிக்கக்கூடிய, யார் அருந்தக்கூடிய குடிநீர் மேல் தேக்கு தொட்டியில இந்த மலத்தை கலந்தாங்க? அவருடைய சொந்த பந்தமாக இருக்கக்கூடிய அப்பாவி உழைக்கும் வர்க்கமான பட்டியல் சமுதாயத்தவர்களுடைய குடிநீர் மேல் தேக்கு தொட்டியில. அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? நியாயமா யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். ஏன்னா அவர் எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம், எல்லா சமுதாயத்திலும் குற்றவாளிகள் இருக்கிறாங்க, எல்லா சமுதாயத்திலும் குற்றவாளிகள் இருக்கிறாங்க. பட்டியல் சமுதாயத்தவர்களை சேர்ந்தவர்களை குற்றவாளிகளாக காட்டவே கூடாது என்று இவர்கள் சொல்வதற்கான உள்நோக்கம் என்ன? இந்த வேங்கை வயல் விவகாரத்தை வைத்து நாங்கள் அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தோம், ஆனால் அப்பட்டமாக இதில் இவர்களே சிக்கிக் கொண்டார்கள் என்கின்ற காரணத்தினால விழி பிதுங்கி இப்படியான வீண் செய்திய, வீணான ஒரு வேலைய அவர்கள் செய்கிறார்களோ என்கின்ற அச்சத்தை தான் ஏற்படுத்தும்.
பட்டியல் சமுதாயத்து சகோதரர்கள் தெள்ள தெளிவாக இந்த விவகாரத்துல இருக்கிறாங்க. இது யாராக இருந்தாலும் சரி, இது கொடூர செயல். இது எந்த சமுதாயத்தோடு செய்திருந்தாலும் சரி, அது ஒரு கொடூர செயல். இப்ப தொல் திருமாவளவர்கள் இப்படி இருந்தா ஏத்துப்பாரா? இது ஒருவேளை மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஏதோ ஒரு XRY சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் செய்திருந்தா, அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் நீங்க எப்படி எங்க சமுதாயத்தவர்கள் மீது குற்றம் சுமற்றலாம் என்று அவர்கள் கேட்டிருந்தா அதை திருமாவளவன் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா என்கின்ற கேள்வி இருக்கு. அப்ப குற்றவாளிகளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய கூடாரமாக இருந்து காப்பாத்திக்கிட்டு இருந்தா, எப்படி இன்னைக்கு ஒரு போலீஸ்காரரே இந்த மாதிரி கொலைபாதக செயல ஈடுபட்டு இருந்தா மற்றவருக்கு எப்படி இருக்கும் துணிச்சல்? நம்ம என்ன அநியாயம் வேணாலும் பண்ணலாம், என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம், பெட்ரோல் ஊத்தி ஆளை கொளுத்தலாம், குடிசையை கொளுத்திட்டு மற்றவர்கள் மீது பழிய தூக்கி போடலாம், மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டிருந்தா வன்மத்தோட கொலைவெறி தாக்குதல் நடத்தலாம், யாராவது 17 வயது பெண்ணுக்கு பின்னால சுத்தி திரிஞ்சு குடிபோதையில எங்கேயாவது காலை பறி கொடுத்துட்டா அந்த குடும்பத்தின் மீது PCR வழக்கு போட்டுடுன்னு பணம் பறிக்க பார்க்கலாம். எல்லாத்திற்கும் தன் கட்சி துணை நிற்கும், எந்த அராஜகம் செய்தாலும் தன் கட்சி துணை நிற்கும்னு துணிச்சல் கொடுத்தா அவர்கள் எந்த எல்லைக்கும், மலம் கலந்த எல்லைக்கு இல்ல, அதை கடந்து எந்த எல்லைக்கும் போகல மாட்டாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. கடந்த காலங்கள்ல மேஜரா நடந்த விஷயத்த அவர்கள் குறுகிய வட்டத்துல அவங்க பஞ்சாயத்து அளவுல செஞ்சிருக்கிறாங்க. மாற்று சமுதாயத்தோட மீது பழிய தூக்கி போடணும், அங்க இருக்கக்கூடிய டேங்க் ஆபரேட்டரை பணியிடம் நீக்க செஞ்சுட்டாங்க, அதற்கு பழி தீர்க்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? பட்டியல் சமுதாயத்தவர்கள் அருந்தக்கூடிய குடிநீர் மேல்த்த கொத்தட்டியில மலத்தை கலந்து விட்டுட்டா மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவன் சிக்கிப்பா என்று வன்மத்தோடு செயல்படுறதா இருக்கு. பொதுவாக இந்த வழக்கு என்பது முதல்ல வன்கொடுமை வழக்கின் அடிப்படையில தான் பதியப்பட்டிருக்கு. விசாரணை தொடங்குவதற்கு முன்பாக போலீசாரே முன்முடிவுக்கு வந்துட்டாங்க, மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த செயலை செய்திருப்பார்கள் என்று பலராலுமே அப்படிதான் கருதப்பட்டுச்சு. அதன் பின்பாக தீவிர விசாரணை நடத்தி அங்க மாற்று சமுதாயத்துக்கு யாரும் செல்வதற்கான வாய்ப்பே இல்லை, அப்படியான முகாந்திரமே அங்க இல்லை என்பதை அறிந்த பின்பாக இதை யார் முதலில் தெரிவித்தார்கள்? இந்த புரளியை கலப்புறது முதல்ல, மலத்தை கலக்குவதற்கு முன்பாகவே இந்த புரளியை கலப்புறது முதல்ல முரளிராஜா. முரளிராஜா சொன்ன உடனே மேலேறியது முத்துகிருஷ்ணனும் சுதர்சனும் என்கின்ற அடிப்படையில் அவர்களிட பொதுவான விசாரணை நடத்தி அவர்களை சுதந்திரமாக தெரியவிட்டு அவருடைய கைபேசியை கைப்பற்றி அவர்கள் ஒரு வீடியோவை எடுத்து டெலிட் பண்ணியிருக்கிறாங்க. குடிநீர் மேல்த்த கொத்தடியில் நின்று அதையெல்லாம் டெலிட் செய்த வீடியோ ஆடியோக்களை எல்லாம் மீட்டெடுத்து இந்த குற்றவாளிகளை கையும் களவுமா பிடித்திருக்கிறார். ஏதோ ஒரு பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பரபரப்பான வழக்கில் யாரையோ ஒரு 3 பேரை பொதுவாக குற்றவாளி நிறுத்திட முடியாது. இதை அறியாதவர் அல்ல திருமாவளவன் அவர்கள், இதை அறியாதவர் அல்ல. எப்படி ஒரு தமிழ்நாடு அரசு, ஒரு முதலமைச்சர் இன்னும் 1 ஆண்டு காலத்தில் தேர்தலை சந்திக்கக்கூடியவர் பொதுவாக தீவிர விசாரணை நடத்தாம ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த 3 பேர் மீது பழிய தூக்கி போட்டுட முடியுமா? இது எவ்வளவு பெரிய எதிர்வினை ஆற்றும். இதுல சிபிசிஐடி போலீசாரே ஆதாரத்தை எல்லாம் கசிய வைத்து விட்டார்கள் சொல்லப்படுது. ஏன்னால் இப்படி நாடகத்தை நடத்துவாங்க என்பதை அறிந்து கூட சிபிசிஐடி போலீசார் இதையெல்லாம் கசிய விட்டுருக்காங்க. இந்த வீடியோ ஆடியோ ஆதாரமும் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த வீடியோ ஆடியோ ஆதாரமும் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? இது எல்லாம் நாடகம், அப்பட்டமா அப்பாவிகள் மீது பழிய தூக்கி போட்டுட்டாங்க, இது எல்லாம் ஒரு சாதிய வன்மம், சாதிய புத்தி, இப்படியெல்லாம் கலப்பி விட்டுருப்பாங்க. இதற்கெல்லாம் இடமளிக்க கூடாது என்பதற்காக கூட சிபிசிஐடி போலீசார் இதெல்லாம் கசிய விட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ச்சியா இன்னும் பல ஆதாரங்கள் வெளிவரக்கூடும்னு இருக்கு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு இது அழகல்ல. ஏன்னா இத்தனை நாளா தெரியாத வரைக்கும் கம்பு சுத்திட்டு இருந்தோம். இன்னும் கையும் களவுமா சிக்கினதுக்கு அப்புறமும் கம்பு சுத்துவது என்பது சரியா? இன்றைக்கு குட்டி வெளிப்பட்டு உண்மை முகம் வெளிவந்திருக்கிறது என்பதை கூட அறியாமல் நீ என்ன குற்றம் வேணாலும் பண்ணு, அதற்கெல்லாம் துணை நிற்பேன் என்பது ஒரு தலைவர், நல்ல தலைவருக்கு அழகு இல்லை. இதெல்லாம் திருமாவளவர்கள் உணர்ந்து செயலாற்றணும், உணர்ந்து செயலாற்றணும். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஆதி குடிகளை ஒற்றுமைப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். அதை விட்டு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதை கைவிடணும், இத்தோடையாவது கைவிடணும். இந்த கடந்த ஓராண்டு காலத்திற்கு மட்டும் இவருடைய உண்மை முகம் பல்வேறு விஷயங்களை வெளிவந்திருக்கு. மஞ்சக்கொள்ளை விவகாரத்துல, அரூர் விவகாரத்துல, பெரம்பலூர் மாவட்டத்துல அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்திய இது விசிகாதான் என்று
போலீசார் கைது செய்யப்பட்ட விவகாரத்துல, மரக்காண விவகாரத்துல, நெல்வாய் விவகாரத்துல, அரியலூர் விவகாரத்துல, இன்னைக்கு திலகவதி விவகாரத்துல, தொடர்ச்சியா இப்ப வேங்கை விவகாரம் வரைக்கும் இது அத்தனையிலும் குற்றவாளிகள் யார் என்று தேடி பார்த்தால் விசிகா யாருக்கு ஆதரவாக இருந்ததோ அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்கள் விசிகா உறுப்பினர்கள் கூட சொல்லல, அவர்கள் எக்ஸ்ஆர்ஓ யாரா கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கின்ற போது அவர்களுக்கு ஏன் மருந்து கட்டிக்கிட்டு வக்காலத்து வாங்கிக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி வரணும்? ஒரு அரசியல் கட்சி வரணும். இது சமுதாய பிரச்சனை இல்லை. ஒரு அடிப்படையில மனிதத்தை விரும்பக்கூடியவர்கள், ஆறறிவு உள்ளவர்கள் கூட இப்படியான மனித மிருகங்களை போன்ற ஒரு செயலை செய்ய மாட்டாங்க. குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்கிறது. வீட்டுக்கு வர்றவங்களுக்கு முதல்ல கொடுக்கறதே குடி தண்ணி தான். வாங்க என்று வரவேற்று தண்ணி கொடுப்பது என்பது தமிழனுடைய கலாச்சாரம். இது ஆதி தமிழ்குடியான பட்டியல் சமுதாயத்தவர்களை தொட்டு அத்தனை சமுதாயத்தவர்களும் கடைபிடிக்கக்கூடிய கலாச்சாரம். அப்படியாப்பட்ட கலாச்சாரத்தை கொண்ட இந்த தமிழ்நாட்டுல மலத்தை கலந்து அத 3 ஆண்டுகளாக மூடி மறைச்சு துணிச்சலாக நம்ம மாட்டிக்கிட்டால் நம்மளை காப்பாத்துறதுக்கு குரல் கொடுப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு குற்றவாளிகளுக்கு தைரியத்தை தரப்பது என்பது ஆபத்தான விஷயம் என்பதை மட்டும் இவர்கள் உணர்ந்து கொள்ளும்.